இங்கே பயங்கரமாக எதிர்ற இந்த நபரோட பேர் கிருஷ்ணன். இவர் ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட். சாரி இவர் சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை, இவர் ஒரு கவுன்சிலரோட பையன். அரசு பேருந்தில் எந்த ஒரு முன்பதிவும் பண்ணாமல் எனக்கு வந்து சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கண்டக்டர் அண்ட் டிரைவர் வந்து சீட்டு தர முடியாது அப்படின்னு சொன்னப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக கைகலப்பாயிருக்கு. இது ஒரு பெரிய கலவரமாகவே மாறி இருக்கு. இதோட முடியல, அந்த பையனோட தந்தை கவுன்சிலர் அங்கே நேரடியாக வந்து அவரும் தகராறில் ஈடுபட்டிருக்கிறதா நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க. இதில் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல இது கவர்மெண்ட் பஸ் அப்படின்னா பொதுமக்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பயன்படுத்துறதுக்கான சேவை. இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுக்காக அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இதை உங்க சொந்த டிராவல்ஸ் மாதிரி பயன்படுத்த நினைக்கலாமா? அரசியல் பதவியில் இருக்கவங்க மக்களோட ஓட்டை வச்சு தான் அந்த பதவிக்கே வர்றாங்க. ஆனால் இப்போ அந்த பதவி நம்ம கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கே இடையூறாக செயல்படுறது நியாயமா? அண்ட் இந்த வீடியோ நான் கவனிச்சது என்னன்னா, இதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பசங்க இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இது ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு திருப்பி நான் வீடியோ 2-3 தடவை பார்க்கும்போது இந்த பையனுடைய ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த கண்டக்டர் மேலே தான் தப்பு, இந்த கவர்மெண்ட் பஸ்ஸோடைய நடத்துனர்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. பட் இதை பார்க்கும்போது இது ஃபேக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உண்மையிலேயே இந்த பையன் ரொம்ப இன்னசென்ட்னு உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.